மிஸ்டர் செக்யூரிட்டி பிபி நெதன்யாகு 1948ஆம் ஆண்டு தனிநாடாக உருவாக்கப்பட்ட இஸ்ரேலின் வரலாற்றில் மிக நீண்ட காலம் ஆட்சியில் இருக்கும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை இஸ்ரேலில் பலர் இப்படித்தான் அழைக்கிறார்கள். பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு வழக்கமான அரசியல்வாதி அல்ல. அவரது தொனி, தோரணை, வார்த்தைகளின் தேர்வு என ஒவ்வொரு அம்சமும், இன்னும் சொல்லப்போனால் நேர்காணல்களில் விளக்குகள் கூட அவர் நினைத்தபடிதான் அமைக்கப்படுகின்றன. ஆதரவாளர்களை பொறுத்தவரை அவர் பாதுகாவலர், பிறருக்கு அவர் ஜனநாயகம் என்ற சொல்லுக்கே எதிரானவர். இஸ்ரேலின் டெல் அவிவில் 1949ஆம் ஆண்டு பிறந்தவர் நெதன்யாகு. அவரது தந்தை பென்சியோன் நெதன்யாகு ஒரு புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர். பள்ளி படிப்புக்கு பின் இஸ்ரேல் ராணுவத்தின் சயரெட் மட்கள் என்னும் சிறப்பு பிரிவில் பணியாற்றிய நெதன்யாகு கேப்டன் பொறுப்பிற்கு உயர்ந்தார். ராணுவ பணிக்கு பின் 1960களில் அமெரிக்காவின் MITயில் படிக்கச் சென்ற அவர் அந்நியமாக தனது பெயர் தெரியக்கூடாது என்பதற்காக நெதன்யாகு என்ற பெயரை இஸ்ரேலிய பண்பாட்டு வேர் என்பதை உணர்த்தும் பென் நித்தே என்று மாற்றிக்கொண்டார். யூதர்களின் வாழ்க்கையை அனுதாபத்தால் அல்ல, வலிமையால் தான் கட்டமைக்க வேண்டும் என நம்பிய தனது தந்தையைப் போலவே தீவிர ஜியோனி சித்தாந்தத்துடன் வாழ்ந்தவர் நெதன்யாகு. விதியை வெல்ல அதிகாரம் ஒன்றே வழி என்னும் தந்தையின் வார்த்தைகள்தான் நெதன்யாகுவின் மந்திரம். 1976ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி இஸ்ரேலிய யூதர்கள் உட்பட 248 பயணிகளுடன் டெல் அவிவிலிருந்து பாரிஸுக்கு சென்று கொண்டிருந்த விமானம் PFLP என்னும் பாலத்தீன போராட்ட குழுவால் உகாண்டாவின் என்டெப்பே விமான நிலையத்திற்கு கடத்திச் செல்லப்பட்டது. பயணிகளை பிணை கைதிகளாக வைத்துக் கொண்டு பாலத்தீன சிறை கைதிகளை விடுவிக்கும்படி கெடு விதிக்கப்பட்ட போது இஸ்ரேலிய அரசு 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் உகாண்டாவுக்கே சென்று அதிரடி ராணுவ நடவடிக்கையின் மூலம் பிணை கைதிகளை மீட்டது. அந்த நடவடிக்கையில் 3 இஸ்ரேலிய பிணை கைதிகளும் ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரரும் உயிரிழந்தார்கள். அந்த ராணுவ வீரர் வேறு யாருமில்ல, நெதன்யாகுவின் சொந்த சகோதரரான யோனி நெதன்யாகுதான். அவரின் இழப்புதான் நெதன்யாகுவின் அரசியல் கண்ணோட்டத்தை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியது என்று சொல்லப்படுகிறது. 1970-80களில் அமெரிக்காவில் வாழ்ந்த நாட்களில் அமெரிக்க செய்தி தொகுப்பாளர்கள் சரளமாக பேசும் விதத்தை கூர்ந்து கவனித்து அதை கற்றுக்கொண்டார் நெதன்யாகு. வின்ஸ்டன் சர்ச்சில், ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற தலைவர்களின் மேற்கோள்களை குறித்து வைத்துக் கொண்டு பேச்சின் இடையே அவற்றை இணைத்து பேசத் தொடங்கினார். அரசியலுக்காக பொதுவெளியில் தனது பிம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்டு கட்டி எழுப்பிக் கொண்டிருந்த நெதன்யாகு கார்ப்பரேட் ஸ்டைல் நிர்வாக ஒழுங்கையும் இராணுவ முறை தொனியையும் இணைத்து தன்னுடைய ஆளுமையை வடிவமைத்தார். தி நெதன்யாகு இயர்ஸ் என்ற நூலை எழுதிய பென் காஸ்பின் நெதன்யாகுவை பற்றி குறிப்பிடும்போது அவருக்குள் ஒரு இயக்குனரும் நடிகரும் பின்னி பிணைந்திருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். பிபி என்ற நூலை எழுதிய ஆசிரியர் பெஃபர் நெதன்யாகு தனது ஆரம்ப காலத்தில் அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதகத்தில் பணியாற்றிய போது கண்ணாடி முன் நின்று உரையாற்றி உச்சரிப்பை மட்டுமல்லாமல் கை அசைவுகளையும் கூட செதுக்கிக் கொள்வார் என்று குறிப்பிடுகிறார். நெதன்யாகுவை பொறுத்தவரை அதிகாரம்தான் பாதுகாப்பு. யூதர்கள் தன்னை தவிர யாரையும் நம்பக்கூடாது என்ற தந்தையின் சித்தாந்தத்தை அழுத்தமாக நம்பிய நெதன்யாகு அதிகாரத்தை லேசாக தளர்த்தினால் கூட பலவீனத்தை எதிரிகள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று கருதுபவர். இஸ்ரேல் ராணுவம், மொசாட் தலைமை, ஷின்பட் என்ற உள்நாட்டு பாதுகாப்பு படை தலைமை என அனைத்து பாதுகாப்பு மற்றும் உளவு படைகளுடனான முரண்பாடுகளுக்கான காரணமும் இந்த சந்தேகம்தான். பாதுகாப்பு படை மற்றும் உளவு பிரிவினரின் ஆலோசனைகளை சரிபார்ப்பதற்காக சட்டத்திற்கு அப்பாற்பட்டு முன்னாள் அதிகாரிகளை கொண்ட தன்னுடைய நம்பிக்கைக்குரிய குழுவினரை உருவாக்கி வைத்திருப்பவர் நெதன்யாகு. நெதன்யாகுவை பொறுத்தவரை அவரது குடும்பமும் அரசு அலுவலகத்தின் ஒரு தொடர்ச்சிதான். விமான பணிப்பெண்ணாக இருந்து கல்விசார் உளவியலாளராக மாறிய நெதன்யாகுவின் மனைவி சாரா நெதன்யாகு தனிப்பட்ட ஆலோசனைகள் மட்டுமல்லாமல் நெருக்கமான உதவியாளர்களை நியமிப்பது, அவர்களின் நம்பகத்தன்மையை அளவிடுவது போன்றவற்றையும் பின்பற்றுகிறார். இப்படியான அதீத பாதுகாப்புணர்வால் பத்திரிகையாளர்களாலும் ஜனநாயகவாதிகளாலும் காட்டமாக விமர்சிக்கப்படுபவர் நெதன்யாகு. இஸ்ரேலிய யூதர்களின் ஒற்றுமையை வலியுறுத்தும் சியோனிச தேசியவாதத்தை பேசினாலும் தனிநபர் முன்னேற்றத்தையும் போட்டியையும் அரசின் குறைந்தபட்ச தலையீடு ஆகியவற்றையும் வலியுறுத்தும் ஃப்ரீ மார்க்கெட் பொருளாதாரத்தை கொள்கையாக வைத்திருக்கிறார் நெதன்யாகு. வெளிநாட்டு செல்வந்தர்கள் எல்லோரையும் காட்டமாக விமர்சித்த நெதன்யாகு ஷெல்டன் அடெல்சன் என்ற உலக பணக்காரரிடமும் ஆர்னோன் என்ற ஹாலிவுட் தயாரிப்பாளருடனும் நெருங்கிய தொடர்பை கொண்டவர். நெதன்யாகுவுக்கு ஊடக பலத்தை கொடுப்பதற்காக இஸ்ரேல் டுடே என்ற பத்திரிகையை நடத்தியவர் ஷெல்டன் என்று விமர்சிக்கப்படுகிறது. ஆர்னோன் நெதன்யாகுவுக்கு கொடுத்த விலை உயர்ந்த பரிசுகளால் ஊழல் பிரச்சனை வெடித்தது. ஊழல், மோசடி என்னும் குற்றச்சாட்டுகளை சந்தித்த நெதன்யாகு நீதித்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வந்ததற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்ததுடன் ஜனநாயக விரோதம் என எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டது. கடுமையான விமர்சனங்களை தாண்டியும் அவர் நினைத்தது போலவே பகுதியளவு சட்டங்கள் இப்போதும் நடைமுறையில் இருந்து வருகின்றன. There is no starvation in Gaza, no policy of starvation in Gaza. காசாவில் தற்போது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கலாம்.
ஆனால் 67,000 உயிர்களை பலிகொண்ட போர் சூழலில் காசாவில் பசி இல்லை, காசாவை விடுவிப்பதுதான் குறிக்கோள் என்னும் நெத்தனியாகுவின் பேச்சை வரலாறு மன்னிக்காது என்கிறார்கள் மனித உரிமை ஆர்வலர்கள். தசாப்தங்களாக இஸ்ரேலை வழிநடத்திய நெத்தனியாகு நாட்டையும் தன்னைப் போலவே மாற்றி வைத்திருக்கிறார் என்று விமர்சிக்கப்படுகிறார். பொருளாதாரம் மற்றும் இராணுவ ரீதியாக வலுப்பெற்றாலும் போரும் தீவிரவாதமும் ஆக்கிரமித்திருப்பதால் நெத்தன்யாகுவின் சாயலையே இஸ்ரேல் தற்போது அடைந்திருக்கிறது என அறிவுசார் செயல்பாட்டாளர்களால் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார் நெத்தன்யாகு.